பொழுது சாய்ந்து கொண்டிருந்தது. பூமகள் தன் அலுவலகத்திலிருந்து அவசரமாய் வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். விரைவு ரயிலில் வந்து கொண்டிருந்தாலும் மனவேகம் காற்று வேகத்தை மிஞ்சிக் கொண்டிருந்தது. அவளது அவசரத்துக்கு காரணம் இல்லாமல் இல்லை. முதல் நாள் மாலையில் வீட்டிலிருந்த நேரத்தில் நடந்துவிட்ட அந்த பயங்கர சம்பவம் மறுபடியும் நினைவலையில் வந்து அவளை அலைக்கழித்து கொண்டிருந்ததே அவளது மனக்கலக்கத்தின் மூல காரணம். அவளின் இரண்டாவது பிள்ளை 2 வயது நவீன் வீட்டின் முன்பகுதியில் விளையாடிக் கொண்டிருக்க, அவளது முதல் பெண் யாமினி அப்பாவிடம் பாடம் படித்து கொண்டிருந்தாள். அவர்கள் வேலையில் அவர்கள் இருக்கட்டும் என்று தனது அடுப்படி வேலைக்குள் அவள் மூழ்கிப் போனாள். சுமார் 20 நிமிடங்கள் ஓடியிருக்கும். ஏதோ ஞாபகமாய் பால்கனி பக்கம் வந்தவளின் இரத்த ஓட்டமே ஸ்தம்பித்து போனது. சத்தம் செய்யாமல் பூனை போல் பதுங்கிப் போய் பால்கனியில் ஏறி அதன் விளிம்பில் நின்று கொண்டிருந்த நவீனை பிடித்து கொண்டதும் தான் அவளுக்கு போன உயிர் திரும்பியது. விடுவிடுவென்று முன்னறைக்கு வந்து கணவனை திட்டுகிறாள். அவளது கோபத்துக்கான காரணத்தை தெரிந்து கொண்டவன் தன் கவனக்குறைவுக்காக வருத்தப்பட்டு கொண்டாலும் தனது ஆண் உரிமையை விட்டு கொடுத்து அடங்கி போக விரும்பாதவனாய், நான் அப்பவே சொன்னேன், ஒன்று போதும்னு, நீ கேட்டாதானே, ஒன்றுக்கு துணையா ஒன்று இருக்கட்டும்னு அடம் பிடிச்சு அவனை பெத்திக்கிட்ட. இப்போ என்னடான்னா இதுக எங்கே ஒத்து போகுதுங்க? எலியும் பூனையுமாத்தானே இருக்குதுங்க. எப்போ பார்த்தாலும் அவன் ஓடிக்கிட்டே இருக்கான், படிக்க மாட்டேன்கிறான். இப்பவே பாசங்கிறது கொஞ்சமும் இல்லை, பின்னால எப்படி இருக்க போறான்? மிகுந்த கவலையுடன் கேட்கிறான். இது அவனது குற்றச்சாட்டாகவும் இருந்தது. ஒரு கணம் அவள் குறுகி போனாலும் மறுகணம் வம்புக்கு எழுந்து நிற்கும் கருந்தேலாக நிமிர்ந்து நின்றாள். எப்படிங்க சேர்ந்திருப்பாங்க? மூத்தவ என கண்டாலே முறைக்கிறா, சின்னவன் எதுக்கெடுத்தாலும் சினுங்கறான். பிள்ளைங்கன்னா தாய் தந்தையோட பொழுதை கழிக்கணும். இங்கேதான் இதுகளுக்கு அந்த கொடுப்பினை இல்லையே. காலையிலிருந்து சைல்டு கேர் சென்டர்லையும் கிண்டர் கார்டன்லையும் இல்லை, அடைஞ்சு கிடக்குதுங்க. அக்காவை தம்பியும் தம்பியை அக்காவும் பார்க்கிறதே படுக்க போறப்பதானே. இதில் எங்க பாசமும் பிரியமும் வரப்போகுது? பூமகள் தன் மனக்குறையை வார்த்தைகளாய் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தாள். அவன் கையில் இருந்த புத்தகத்தை வீசி எறிந்துவிட்டு விருட்டென்று எழுந்து உள்ளே போகிறான். அதுவரை அப்பாவிடம் பாடம் படித்து கொண்டிருந்த யாமினி அம்மாவை ஆத்திரமாய் பார்த்து முறைத்துவிட்டு அப்பாவிடம் ஓடுகிறாள். அவளை பொறுத்தவரை அவளுக்கு அப்பாதான் எல்லாமே. அம்மா 3வது நபராகி போயிருந்தாள். கையில் இருந்த குழந்தையுடன் சமையலறையில் புகுந்து கொண்டு சமையலை கவனிக்கிறாள் பூமகள். இடுப்பிலே குழந்தை சினுங்கிக் கொண்டே இருக்க ஒருவர் மட்டும் வேலை செய்கிறது. கணவனின் அலட்சியமும் உதாசீனமும் அவள் மனத்தை வெகுவாய் பாதிக்கிறது. மன உளைச்சலுடன் இருக்கிறாள். நடுத்தர வர்க்கத்தின் பிரதிநிதிகள் அவர்கள். இருவரும் படித்தவர்கள். படிப்புக்கேற்ற வேலையையும் தேடிக்கொண்டார்கள். முதல் குழந்தை பிறக்கும் வரை எந்த பிரச்சனையும் இல்லை. அவர்களுக்கு குழந்தை பிறந்த 3வது மாதத்திலேயே புட்டி பாலுடன் குழந்தைகள் பராமரிப்பு இல்லத்தில் சேர்க்கப்பட்டனர். கணிசமான கட்டணத்துடன் தேவைப்பட்ட இதர பொருள்களையும் அவர்கள் வழங்கி பிள்ளையை பாதுகாக்க விட்டார்கள். காலையில் விட்டு செல்லும் குழந்தை மாலையில் அவர்கள் வீடு திரும்பும் போது வீட்டுக்கு கொண்டு வரப்படும். அப்பா அம்மாவுடன் இருக்கும் வீடு வந்தது முதல் தூங்கப் போகும் வரை குழந்தை தந்தையிடம் இருக்கும். தாய் வீட்டு வேலைகளை கவனித்து ஓய்வாக வந்து அமரும் போது அது தூங்கி போயிருக்கும். காலையில் குழந்தையை குளிப்பாட்டி உடை உடுத்தி தூக்கி போய் விடுவதுடன் தாயின் கடமை முடிந்துவிடும். குழந்தை பகல் முழுவதும் வெளியிலும் இரவில் தந்தையிடமும் இருப்பதால் இயல்பாகவே அது தாயை அறவே மறந்திருந்தது. தாயின் அணைப்பை கூட அதனால் முழுமையாய் பெற முடியாத நிலை. எப்படியோ குழந்தைக்கு 3 வயதான போது தனக்கு இன்னொரு குழந்தை வேண்டுமென்ற ஆசை அவளுக்கு வந்தது. அவன் எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்பதாயில்லை. ஆசைப்பட்டது போலவே ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அதன் மேல் பிரியத்தை பொழிந்தாள். மாதங்கள் 3 கழிந்த போது மீண்டும் தலைவலி ஆரம்பமானது. அவள் வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை. குழந்தையை யார் பார்த்து கொள்வது என்ற கேள்வி பிறந்தது. வருமானத்தை பெருக்கிக் கொள்வதும் வசதியான வாழ்க்கையை அமைத்து கொள்வதும் அவர்களுக்கு தேவையான ஒரு விஷயமாகி போனதால்
அவர்களுக்கு குழந்தைகள் ஒரு பிரச்சனையாகி போனார்கள். இப்போது இரண்டாவது குழந்தையும் குழந்தைகள் பராமரிப்பு மையத்தில் விடப்பட்டது. இப்போது முதல் குழந்தை கிண்டர் கார்டனுக்கு மாற்றப்பட்டிருந்தாள். இருவரும் வேலைக்கு போகும்போது ஆளுக்கொரு குழந்தையோடு சென்று அந்தந்த இடத்தில் விட்டு செல்வதும், பிறகு வீடு திரும்பும் போது அவர்களை ஆளுக்கொருவராய் அள்ளி கொண்டு வருவதும் அன்றாட இயந்திரமயமான வேலையாகி போனது. இளவயது தந்தையான அவனுக்கு மனைவியோடு சிறிது நேரம் சிரித்து விளையாட, கொஞ்சி பேசக்கூட நேரமில்லாத நிலை. எதிலும் வெறுப்பு, எதை பார்த்தாலும் எரிச்சல். வாழ்க்கையை உல்லாசமாய் இனிமையாய் கழிக்க வேண்டிய நேரத்தில் இப்படி ஒரு அவதிப்பட்ட நிலை. ஒருவருடைய வருமானத்தில் 2 குழந்தைகளையும் தாயார் வீட்டிலிருந்து கவனித்து கொண்டு குடும்பத்தை நடத்தினால் பிரச்சனைகளே இல்லாமல் அவர்கள் வாழலாம். ஆனால் அவர்கள் விரும்பிய ஆடம்பர வாழ்க்கை அவர்களை இந்த அவதிப்பட்ட வாழ்க்கையில் கொண்டு போய்விட்டது. சிக்கனம், கட்டுப்பாடு என்பதை அவர்கள் நினைத்து பார்த்ததில்லை. அடுத்தவரின் வசதிமிக்க வாழ்க்கையோடு தங்களுடைய நிலையையும் உயர்த்தி கொள்ள வேண்டி அவர்கள் போட்ட கவர்ச்சி போராட்ட போட்டிதான் அவர்களின் சங்கடமான சூழ்நிலைக்கு காரணமாகி போனது. பல தடவை அவர்களின் பெற்றோர்கள் அவர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். யாராவது ஒருவர் வீட்டிலிருந்து குழந்தைகளை கவனியுங்கள், ஒருவர் வருமானத்தில் குடும்பத்தை எளிய முறையில் நடத்துங்கள் என்றார்கள். ஆனால் அவர்கள் அதை காதில் போட்டு கொண்டதாக தெரியவில்லை. மனதுக்குள் ஏற்பட்ட உளைச்சலுடன் அவள் கையில் குழந்தையுடன் சமையலில் ஈடுபட்டு கொண்டிருக்க, உள்ளே தனது அறையில் தனது பெண் பிள்ளையுடன் விளையாடி கொண்டிருந்தான் அவன். திடீரென்று அலறல் சத்தமும் குழந்தையின் அழுகையும் பாத்திரங்கள் விழுகின்ற ஓசையும் கேட்கவே அவன் ஓடி வருகிறான். கொதித்து கொண்டிருந்த சுடுநீர் கேட்டல் கீழே விழுந்து தண்ணீர் கொட்டி தரையெல்லாம் வெள்ளமாய் கிடக்கிறது. சுடுநீர் பட்டதால் ஏற்பட்ட காயத்தின் வலி தாங்காமல் பூமகள் புழுவால் நெளிந்து கொண்டிருக்க, அந்த பச்சை குழந்தையும் கத்திக் கொண்டிருந்தது. அவசரமாக ஆம்புலன்ஸ் வண்டிக்கு தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டான். அவர்கள் வருவதற்கு முன்பாக மனைவியையும் குழந்தையையும் கவனித்தான். கையில் கரண்டியும் இடுப்பில் குழந்தையுமாய் இருந்த வேளையில் அடுப்பில் கொதித்து கொண்டிருந்த கொதிநீரை குழந்தை தட்டிவிட, குழந்தை மீது பட்டுவிடுமோ என்ற பதட்டத்தில் பூமகள் திரும்ப, அடுப்பின் மேலிருந்த கேத்தல் அவள் மீதே வந்து விழுந்தது. விளைவு அவளது இடுப்புக்கு கீழே கடுமையான காயம். வலியால் அவள் துடித்தாள். வாசலில் ஆம்புலன்ஸ் வண்டி வந்தது. பூமகளையும் குழந்தையையும் தூக்கிச் சென்றார்கள். மனைவியின் துடிப்பை கண்டு அவன் மிகவும் துயரப்பட்டான். கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவளோடு அந்த வேலைகளை செய்திருந்தாள், அல்லது அந்த நேரத்தில் குழந்தையை தான் கொண்டு வந்திருந்தாள், அவளுக்கு இப்படி ஒரு துன்பம் நேர்ந்திருக்காதே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். கணவன் மனைவி இருவரும் கருத்தொருமித்து காதலாகி வருகின்ற இன்ப துன்பங்கள் அனைத்தையும் இருவரும் பங்கு கொள்வதில்தான் வாழ்வின் வெற்றியை பெற முடியும் என்பதையும் பல தடவைகளில் படித்திருந்தும் அதை தன்னளவில் மறந்து போனதற்காக மிகவும் வெட்கப்பட்டான். மனைவியின் அருகில் அமர்ந்து அவள் கேசத்தை பாசத்துடன் நீவி விட்டான். கண்களின் ஓரமாய் இறங்கி காய்ந்திருந்த கண்ணீரை விரல்களினால் துடைத்தான். அழாதே பூமகள், அளவுக்கு அதிகமான டென்ஷன்ல என்னையே மறந்துட்டேன்மா, என்னை மன்னிச்சிடு. இனிமே உன்னை இப்படி கஷ்டப்பட விடமாட்டேன். உன்னோட சுமைகள்ல பாதியை நானும் தாங்குவேன். இந்த கடுமையான அழுத்தத்திலிருந்து வெளியே வரணும்னா உடனடியாக உனக்கு நான் கொடுக்கணும் ஓய்வு. 2 பேரில் ஒருத்தர் வீட்டு பாரத்தை ஏற்றுக்கணும். இப்போ கொடுக்காத அன்பும் அரவணைப்பும் நம்ம பிள்ளைகளுக்கு நம்மால் பின்னால் கொடுக்கவே முடியாதம்மா. என்னோட கடமை வருமானத்தை பெருக்க வேண்டியது. உன்னுடைய பொறுப்பு வீட்டில் இருந்து வரவுக்கேற்ற செலவு செய்து பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்க வேண்டியது. முடிஞ்சா அடுத்த வீட்டு பிள்ளைகளுக்கும் உதவியாய் இருக்க வேண்டியது. அவன் சொல்லிக் கொண்டிருந்தான். அவள் அவனது கையை எடுத்து தன் நெஞ்சில் அணைத்து கொண்டாள். அந்த இதயத்தின் ஓட்டம் அவனுக்கு நன்றி நன்றி என்று சொல்வது போல் அமைந்திருந்தது. சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.